ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 38 வீக் ப்ரெக்னென்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போன வீக் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போகும்போதே வந்து சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும், பட் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் ப்ரிப்பேர்டாகவே வந்து கிளம்பியாச்சு. காலம்பர சீக்கிரம் இருந்துச்சு, குளிச்சுட்டு என் அப்பா முருகனை மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோட்டோ என் மாமியார் ஃபோட்டோ முன்னாடி நின்று நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் நல்லா பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு கிளம்பினோம். ஸோ அம்மாவுக்கு தான் வந்து ரொம்ப ஆர்வம். ஸோ எனக்கும் வந்து இன்றைக்கி அட்மிஷன் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு உள்மனசு வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா குழந்தையோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரியே வந்து எனக்கு நைட்லேருந்து பெருசாக எனக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரியே இருந்தது. ஸோ அதனால மேபி அட்மிஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பும் போது என் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ என் வீட்டுக்காக டக்குன்னு கிளம்பு, ஏன்னா வந்துட்டு நம்ம போயிட்டு இன்றைக்கி அட்மிஷன்லாம் சீக்கிரம் வந்துடலாம், ஏன்னா ஓபியில் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி வருஷம் 2 ஈவினிங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தார். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக வந்துருந்தது. என் பையனை இது வரைக்கும் நான் விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லை. ஒருவேளை அட்மிஷன் ஆகிட்டா ஒரு 10 days கிட்டே ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி ஆகிடுமே அப்படின்றதுனாலையும் என்ன தான் அவனை வந்து அவங்க அப்பா அவங்க அம்மம்மா தாத்தா எல்லாருமே கேர் பண்ணி பார்த்துட்டாலும் என்ன மாதிரி யார் பார்த்துப்பா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், சமத்தாக இருக்கணும், டயத்துக்கு சாப்பிடணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்னோட ஒர்க்கை நீயே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே அவனே வந்து எழுந்திரிச்சிட்டான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணல, ஏன்னா அவன் வந்து நினச்சிட்டு இருக்கான் அம்மா எப்பயும் போல ரெகுலர் செக்கப் போகிறான், மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தான் தெரியும் ஒன்ஸ் நான் அட்மிஷன் ஆகிட்டேன்னா வீட்டுக்கு வரதுக்கு 10 days ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்பினேன். ஸோ ஒரு அட்மிஷன் ஆகிட்டா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அம்மா வந்துட்டு மற்ற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால வந்து இந்த துணிலாம் வந்து கட்டியிருக்கேன். இந்த வெயிலில் போயிட்டு வந்தால் எனக்கு ஃபேஸில் வந்து ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது சரியாகிறதுக்கு ஒரு 1 week ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு நல்லா சேஃபாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து இளநீ வாங்கி வந்து குடித்தோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ பெரிய நயன்தாரான்னு மனசில் நினப்பா, இந்த துணியை கூட கழட்ட மாட்டேயா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். பட் எனக்கு வந்து சோம்பேறித்தனம், திரும்ப அதை கழட்டி மாட்டணுமேன்ட்டு. அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் வீதியில் வந்து உட்காந்துருக்கேன் செம்ம பயத்தில். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. போயிட்டு ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணிவிட்டு வந்துட்டாருன்னா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு லேபர் ரூமில் நான் எப்படிலாம் இருந்தேன் அதெல்லாம் வந்துட்டு அடுத்த லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.